ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்னோஸ் ட்ராவல் பாட்காஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிங்கப்பூரில் இருந்த சிங்கே பரேடோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த சிங்கே பரேட் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட வரலாறை பார்த்தோன்னா 1972 இந்த கிராக்கர்ஸ் இதால் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த கிராக்கர்ஸ் யாருமே தனிப்பட்ட முறையில் யாரும் வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே சைனீஸ் நியூ இயர்லாம் எந்தவித கிராக்கர்ஸ் இல்லாமல் கொண்டாடும் போது மக்களுக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலை. இப்போ அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் லீ குவான் யூ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காமனாக வேணால் வெடிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சிங்கே பரேட் அப்படின்றது இந்த சைனீஸ் நியூ இயருக்கு ஒட்டி தான் நடக்குது. ஸோ இங்கே அப்படியே காமனாக அந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடித்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. முதல் இது சைனீஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மல்டி கல்ச்சரலாக ஆச்சு. ஒரு மல்டி கல்ச்சுரல் பரேட் அப்படின்னே சொல்கிறாங்க. வாழ்கிற எல்லா நாட்டு மக்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம இது நடக்கிற இது பார்த்திங்கன்னா F1 அந்த ஏரியாவில் தான் நடக்குது. அப்புறம் என்ட்ரானோடனே இதுதான் அந்த ரிசப்ஷன் ஏரியா மாதிரி நிறைய மீட் அண்ட் க்ரீட் கேரக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் செல்ஃபி பூத்ஸ் இருக்கும். ஸோ அந்த மீட் அண்ட் க்ரீட் கேரக்டர்ஸ் பக்கத்தில் நின்று அவங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது அந்த F1 ரேஸ் பில்டிங்லேயே அப்படியே அழகாக சீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்டு மற்றபடி டிக்கெட்ஸை பொறுத்தவரை செக்டார்ஸ் நிறையா இருக்குது. க்ரீன் செக்டார், எல்லோ செக்டார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். க்ரீன் செக்டார், எல்லோ செக்டார் அந்த மாதிரி பின்னாடி இருக்கா. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிறது க்ரீன் செக்டார். இப்போ அந்த க்ரீன் செக்டார்ன்றது டிக்கெட் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டு. ஸோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்குது. இதெல்லாம் அந்த செக்டாரை பொறுத்து டிக்கெட் ரேட் இருக்கும். இப்போ நம்ம அந்த க்ரீன் செக்டாருக்கு என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இங்கே என்ட்ரு ஆகும்போது நம்ம கையில் ஒரு ரெயின் கோட், ஆளுக்கு ஒரு ரெயின் கோட் தருவாங்க. அப்புறம் ஒரு கையில் பிடிச்சி இது பண்ணுற மாதிரி ஒரு லைட் மாதிரி தருவாங்க. ஸோ இதுதான் க்ரீன் செக்டாரில் நம்மளுக்கு டிக்கெட் செலக்ட் பண்ணி நம்ம பேமெண்ட் மேக் பண்ணும்போதே நம்ம சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சீட்டு ஃபிக்ஸட். நம்ம ஒரு 6:30க்கே வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ண போகிறதோ 7 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த கையில் அவங்க கொடுக்குற அந்த லைட். அதுக்கப்புறம் ரெயின் கோட்டும் இது போக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட்டை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ளூ கலர், க்ரீன் கலர் லைட் இந்த மாதிரி அது மாறிட்டுருக்கும். ஸோ அந்த பரேடு ஃபஸ்ட்டு கிராக்கர்ஸோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் வருகையோடு போய் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்ப்பீங்க அடுத்து.
ஸோ அந்த பரேடும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் ஒர்க்ஸோடு அப்படியே காமனான ஃபயர் ஒர்க்ஸ் போட்டு முடிக்கிறாங்க பரேடை. ஸோ இந்த வீடியோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.